ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபிசியாலஜியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. மேஜராக 5 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரோல் இன் ஹோமியோஸ்டாசிஸ், செகண்ட் ஒன் ஹெமட்டோபாய்டிக் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், fourth one regulation of blood pressure, fifth one regulation of blood calcium level. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ரோல் இன் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னதுன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் லிமிட்ஸ் இருக்கும். இவ்வளோ செல்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், பிஹெச் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசியாலஜிக்கல் லிமிட்ஸ் இருக்குது. எப்போ அந்த நார்மல் லிமிட் வந்து டீவியேட் ஆகுதோ ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டீவியேஷன் ஆகும்போது தான் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு இஷ்யூவோ ஒரு ஹெல்த் இஷ்யூவோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம பாடி வந்து ஹோமியோஸ்டாசிஸாக எப்பயோ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு கிட்னி வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன மெத்தட் மூலயமா ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், செகண்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ், third one maintenance of electrolyte balance, fourth one maintenance of acid base balance. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட். நம்ம பாடியில் மெட்டபாலிசம் நடந்ததுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் ஆன வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்க்ரீட் பண்ணி நம்ம கிட்னி வந்து ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூரியா, தட் இஸ் அ எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் யூரிக் ஆசிட், எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம். அடுத்து கிரியேட்டனைன், எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி மெட்டபாலிசம் இன் மசில்ஸ். பிலிருபின், எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் டீக்ரடேஷன். ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம பாடியில் மெட்டபாலிசம் நடந்ததுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணி கிட்னி வந்து ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ். நம்ம பாடியில் எப்போல்லாம் வந்து வாட்டர் லெவல், வாட்டர் கண்டென்ட் அதிகமாகுதோ அப்போ வந்து யூரின் மூலயமா எக்ஸ்க்ரீட் பண்ணி வாட்டரை நார்மலாக மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் வாட்டர் வந்து பாடியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா யூரின் அவுட்புட்டை கம்மி பண்ணி கன்சர்விங் வாட்டர் கன்சர்வ் பண்ணி பாடியில் நார்மலாக மெயின்டைன் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நம்ம பாடியில் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா சோடியம். நம்ம பாடியில் எப்போ சோடியம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ கிட்னி வந்து ரீட்டைன் பண்ணும். யூரினில் சோடியம் எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் ரீட்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து கிட்னி மூலயமா எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ அது மூலயமா மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு பார்த்தீங்கன்னா pH வேல்யூ 7.35 to 7.45 இருக்கணும். நம்ம பாடியில் நிறைய மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால பாடி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு அசிடோசிஸ் லெவலே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த அசிடோசிஸ் மெயின்டைன் ஆகாமல் நம்ம பாடி நார்மல் pH வேல்யூ மெயின்டைன் ஆகிறதுக்கு கிட்னி, லங்ஸ் அண்ட் பிளட் பஃபர்ஸ் அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் கிட்னியும் வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்குது. இப்போது அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெமட்டோபாய்டிக் ஃபங்க்ஷன். ஹெமட்டோபாய்டிக் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை கிட்னி செக்ரீட் பண்ணுது. இது ஏன் செக்ரீட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, எப்போ இது செக்ரீட் ஆகும்னா நம்ம பாடி வந்து ஹைப்பாக்சியாவுக்கு எக்ஸ்போஷர் ஆகும் பொழுது. ஹைப்பாக்சியா அப்படின்னா என்னதுன்னா நம்ம டிஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ அந்த டைமில் எரித்ரோபாய்டின் ஹார்மோன் செக்ரீட் ஆகி எரித்ரோசைட்ஸ், எரித்ரோபாய்சிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது மூலயமா ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணி நார்மல் லெவலில் மெயின்டைன் ஆகும். இன்னொரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா த்ராம்போபாய்டின். இந்த ஹார்மோன் எதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் தி த்ராம்போசைட்ஸ் விச் இஸ் பிளேட்லெட்ஸ், தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி கோஆகுலேஷன் ஆஃப் தி பிளட். ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். எண்டோக்ரைன்னாலே வந்து ஹார்மோன்ஸ். ஸோ கிட்னி என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் பண்ணுது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ஹார்மோன். ஃபர்ஸ்ட் ஒன் எரித்ரோபாய்டின், செகண்ட் ஒன் த்ராம்போபாய்டின், தேர்ட் ஒன் ரெனின், ஃபோர்த் ஒன் 1,2,5 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால், ஃபிஃப்த் ஒன் ப்ராஸ்டாகிளாண்டின். அதில் வந்து நம்ம எரித்ரோபாய்டின் அண்ட் த்ராம்போபாய்டின் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஆர்பிசி, த்ராம்போபாய்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்க்காக. ஸோ இப்போ அடுத்த மேஜர் 2 ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெனின் அண்ட் ப்ராஸ்டாகிளாண்டின். கிட்னிக்குள்ள
ஜெஸ்டா குளோபல் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது. தட் இஸ் நெஃப்ரானுக்கு பக்கத்துலேயே வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். இந்த அப்பேரட்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, ரெனின் அண்ட் ப்ரோஸ்டாகிளாண்டின். இந்த ரெனின் அண்ட் ப்ரோஸ்டாகிளாண்டோட மேஜர் ஒர்க் என்னன்னா நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷரை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இஃப் சப்போஸ் நம்ம பாடியில் வந்து ஆர்ட்ரியல் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா உடனே கிட்னி அதை சென்ஸ் பண்ணி ரெனின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ரெனின் ஹார்மோன் என்ன ஆகும்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. அது நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மெக்கானிசம் மூலயமா நடக்கும்பொழுது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சிஸ்டமிக் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அப்போ என்னன்னா பிளட் வெசல்ஸ் எல்லாமே வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி நார்மல் பிபி கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்காக ரெனின். அடுத்து ப்ரோஸ்டாகிளாண்டின் எப்போ வந்து ஸ்டிமுலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா வேசோ டைலேட் பண்ணி நார்மல் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரெனின் அண்ட் ப்ரோஸ்டாகிளாண்டினோட ஒர்க். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,2,5 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால், அதர்வைஸ் கால்டு கால்சிட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் வந்து எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அட் இன்டெஸ்டைனல் லெவல். இன்டெஸ்டைனில் ஆக்ட் ஆகி கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். வந்து 2 டாபிக் இருக்குது. பை ரெகுலேட்டிங் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வால்யூம், செகண்ட் ஒன் த்ரூ ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். ஸோ அந்த 2 டாபிக் பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். பை ரெகுலேட்டிங் இசிஎஃப் வால்யூம். இசிஎஃப் அப்படின்னா என்னதுன்னா செல்ஸை சுற்றி இருக்க ஃப்ளூயிட் தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிடை மெயின்டைன் பண்ணி பிபிஐ எப்படி நார்மல் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இப்போது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கிட்னி என்ன பண்ணோன்னா கிட்னி எக்ஸ்க்ரீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சோடியம். யூரின்ல என்ன பண்ணும், வாட்டரையும் சோடியமும் நிறைய எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியே தள்ளிடும். அதில் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது, ப்ரெஷர் டயூரிசிஸ், ப்ரெஷர் நாட்டியூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் டயூரிசிஸ் அப்படின்னா என்னதுன்னா யூரின்ல அதிகமான லெவலில் வாட்டர் எக்ஸ்க்ரீட் ஆகிறது. ப்ரெஷர் நாட்டியூரைசிஸ் அப்படின்னா என்னதுன்னா யூரின்ல சோடியம் லெவல் அதிகமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. இது 2த்தையும் அதிகமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது மூலயமா பிபியை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணும். இப்போ இஃப் சப்போஸ் நம்ம பாடியில் பிபி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ். யூரினில் நிறைய வாட்டர் எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் ரீஅப்சார்ப் பண்ணும், கிட்னி லெவலில் ரீஅப்சார்ப் பண்ணி இசிஎஃப் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இசிஎஃப் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பிபி வந்து நார்மல் ஆகும். ஸோ இதுதான் வந்து பை ரெகுலேட்டிங் இசிஎஃப் கிட்னி மெயின்டைன் நார்மல் பிபி இன் அவர் பாடி. ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இப்போ பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னா ஜெஸ்டா குளோபுலார் அப்பேரட்டஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கிட்னியில் நெஃப்ரானுக்கு பக்கத்தில் சிச்சுவேட்டட் ஆகிருக்கும். இந்த அப்பேரட்டஸ் தான் வந்து ரெனினை வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ ரெனின் செக்ரீட் ஆன உடனே ஆஞ்சியோடென்சினோஜென் வந்து ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகும். 1 வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஏசிஇ. ஏசிஇனா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இந்த என்சைம் மூலயமா இந்த 1 வந்து 2 கன்வெர்ட் ஆகும். 2 வந்து ஆஞ்சியோடென்சின் 3 எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஆஞ்சியோடென்சினேசஸ், அது மூலயமா 2 வந்து 3 கன்வெர்ட் ஆகும். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணும்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நார்மல் பிளட் ப்ரெஷரை கொண்டு வரும். கிட்னியில் இருக்க அஃபரண்ட் ஆர்ட்ரியூல்ஸ் அதுவும் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அப்படி ஆகும்போது குளோமரால் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அது வந்து ஃபில்ட்ரேஷன் ரெடியூஸ் பண்ணும்போது ரிட்டென்ஷன் ஆஃப் தி வாட்டர் அண்ட் சால்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஃப்ளூயிட் வந்து அதிகமாகும். அது மூலயமா பிபி வந்து நார்மல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட்டா. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் மேலே இந்த ஆஞ்சியோடென்சின் 2, 3, 4 இது 3 ஆக்ட் ஆகும்போது அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டிரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த ஆல்டோஸ்டிரோன் மறுபடியும் கிட்னி மேலே ஆக்ட் ஆகி ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் தி வாட்டர் அண்ட் சோடியமை இன்க்ரீஸ் பண்ணும். அது மூலயமா இன்க்ரீஸ் இன் இசிஎஃப் வால்யூம், இன்க்ரீஸ் இன் பிளட் வால்யூம், தட் ரிசல்ட்ஸ் இன் நார்மல் பிளட் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம்.
ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் கால்சியம் லெவல். கிட்னி எப்படி நம்ம கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1,2,5 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால் அப்படின்றது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த விட்டமின் டி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் டி நமக்கு சன்லைட்லேருந்து கிடைக்குது. சன்லைட்லேருந்து நம்ம கிடைச்சா கூட அது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். அது வந்து கிட்னி வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டமின் டி வந்து இன்டெஸ்டைனில் இருக்க கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர். சன்லைட்லேருந்து விட்டமின் டி வந்து நமக்கு இன்ஆக்டிவ் ஃபார்மில் கிடைக்கும். அது சில இடத்துல ஆக்ட் ஆகி அது வந்து ஆக்டிவ் ஃபார்மாக மாறுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது கிட்னி வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கால்சியம் வந்து இன்டெஸ்டைன்லேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபிசியாலஜியில் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.